அமரர் கல்கியின் சிவகாமியின் சபதம் பாகம் 2 15ஆம் அத்தியாயம். கிளியும் கருடனும். கமலி, என்ன கண்ணா? எனக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லை. ஏன் அப்படி? புதிய தளபதிக்கு வந்த வாழ்வை நினைக்க நினைக்க கோபமாய் வருகிறது. கோபித்து என்ன பயன்? அவர் யுத்தக்களத்துக்கு போய் வீராதி வீரர் என்று பெயர் எடுத்து வந்திருக்கிறார். யுத்தத்துக்கு போக வேண்டும் என்று என் மனமும் தான் துடிக்கின்றது. யார் குறுக்கே விழுந்து மறிக்கிறார்கள்? வேறு யார்? மாமல்லர்தான். மாமல்லருக்கு ஏன் நான் ரதசாரதியானேன் என்று இருக்கிறது. அவராலேதானே நானும் இந்த கோட்டைக்குள்ளேயே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது. இல்லாமற் போனால் வெட்டி முறித்து விடுவாயாக்கும். எப்படியும் ஒரு நாளைக்கு மாமல்லர் யுத்தத்துக்கு போகாமல் இருக்க மாட்டார். அப்போது நானும் போகிறேனா இல்லையா பார். ஒருவேளை நான் போர்க்களத்தில் வீர சொர்க்கம் அடைந்தால் என்னை பற்றி சின்ன கண்ணனுக்கு சொல்வாயல்லவா? ஆகட்டும் ஆகட்டும். வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து வீரம் பேசுவதிலேயே உனக்கு இணை இந்த பல்லவ ராஜ்யத்திலேயே கிடையாது என்று கண்ணம்மாளிடம் சொல்கிறேன். என்ன சொன்னாய்? கண்ணம்மாளா? ஆமாம், கண்ணம்மாளாய்த்தான் இருக்கட்டுமே. போதும் போதும், பூலோகத்தில் பெண்களே பிறக்கக்கூடாது என்று நான் சொல்வேன். கூடவே கூடாது. உண்மைதான். ஆண் பிள்ளைகளைப் போன்ற நிர்மூடர்கள் இருக்கிற உலகத்தில் பெண்களை பகவான் படைக்கக்கூடாதுதான். உங்களால் நாங்கள் படுகிற கஷ்டம் எவ்வளவு என்பதை உணர்ந்து கொள்ளக்கூட உங்களுக்கு சக்தி இல்லை. இது என்ன அபாண்டம் கமலி? உங்களை நாங்கள் அப்படி என்ன கஷ்டப்படுத்துகிறோம்? சற்று முன்னால் யுத்தத்துக்கு போய் நான் செத்துப்போகிறேன், நீ வீட்டிலே சுகமாயிரு என்று சொன்னாயே, அது என்னை கஷ்டப்படுத்துகிறதல்லவா? தங்கச்சி சிவகாமியை 8 மாத காலமாக மாமல்லர் போய் பார்க்காமல் இருக்கிறாரே, அது அவளை கஷ்டப்படுத்துகிறதாகாதா? எப்போதும் உன் தங்கச்சியை பற்றியேதான் உனக்கு யோசனை, வேறு நினைவே கிடையாது. ஆமாம் கண்ணா, கொஞ்ச நாளாக நான் அவளையே பற்றிதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யோசிக்க யோசிக்க வருத்தமாயிருக்கிறது. சிவகாமி எதற்காக மாமல்லர் மேல் காதல் கொண்டாள் என்று இருக்கிறது. கிளி கிளியுடனும் குயில் குயிலுடனும் கூடி வாழ வேண்டும். மரக்கிளையில் வாழும் பச்சை கிளி உச்சி வானத்தில் பறக்கும் கருடனுக்கு மாலையிட ஆசைப்படலாமா? இதென்ன கமலி இப்படி பேசுகிறாய்? கொஞ்ச நாளைக்கு முன்னெல்லாம் நீதானே உன் தங்கைக்கு இணை 3 உலகத்திலும் இல்லை என்றும் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் அவள் காலில் வந்து விழுவார்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தாய். ஆமாம் கண்ணா, என் தங்கை மேலுள்ள ஆசையினால் அப்படியெல்லாம் சொன்னேன். ஆசை இருக்கும் இடத்தில் அறிவு மழுங்கிவிடும் அல்லவா? ஆறாமற யோசித்து பார்த்ததில் இதெல்லாம் நல்லதுக்கில்லை என்று தோன்றுகிறது. நான் சிவகாமிக்கு உடன்பாடாக பேசி அவள் ஆசையை வளர்த்து வந்ததும் தப்பு. மாமல்லரின் ஓலைகளை நீ அவளுக்கு கொண்டு போய் கொடுத்து கொண்டிருந்ததும் தப்பு. இப்பேற்பட்ட ஞான உதயம் உனக்கு எப்படி உண்டாயிற்று என்று கண்ணன் பரிகாச குரலில் கேட்டான். கொஞ்சமாவது வெக்கம் இல்லாமல் நீ சின்ன கண்ணன் என்று சொல்கிறாயே, அவன் என் வயிற்றில் வந்த பிற்பாடுதான் என்றாள் கமலி. இதென்ன கமலி, உன் தங்கை சிவகாமிக்கு மாமல்லரை கல்யாணம் செய்து கொள்வதற்கும் சின்ன கண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு விளங்கவில்லையே என்று கூறி கண்ணபிரான் கலகல என்று சிரித்தான். உனக்கு ஒன்றுமே விளங்காது கண்ணா. குதிரைகளோடு பழகி பழகி குதிரைகளுக்கு இருக்கிற அறிவுதான் உனக்கும் இருக்கிறது என்றாள் கமலி. இதோ பார் கமலி, நீ என்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் சொல்லு, கேட்டுக்கொள்கிறேன். என் குதிரைகளைப் பற்றி மட்டும் ஒன்றும் சொல்லாதே. குதிரைகளுக்கு உள்ள அறிவு மனிதர்களுக்கு இருந்தால் இந்த உலகம் எவ்வளவோ மேலாயிருக்கும் என்றான் கண்ணன். குதிரைகளைப் பற்றி கமலி கேவலமாக பேசியதில் கண்ணனுக்கு மிக்க கோபம் உண்டாகிவிட்டது. பின்பு சற்று நேரம் அவன் எதுவும் பேசாமல் வேறு பக்கம் பார்த்து கொண்டிருந்தான். கமலியும் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்தாள். எனவே கண்ணன் தனக்குத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டு பேச வேண்டியதாயிற்று. நீ என்னதான் சொல்கிறாய் கமலி? மாமல்லர் உன் தங்கையை கல்யாணம் செய்து கொள்வதற்கு என்ன தடை என்று கேட்டான். கண்ணா, இத்தனை நாளாக நீ அரண்மனையில் சேவகம் செய்கிறாய். ஆனாலும் அரண்மனை நடைமுறை உனக்கு ஒன்றும் தெரியவில்லை. ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் கல்யாணம் செய்து கொள்வதென்றால் நீயும் நானும் கல்யாணம் செய்து கொள்வது போலவா? மாமல்லருடைய மகன் ஒரு நாள் இந்த காஞ்சி சிம்மாசனத்தில் ஏற வேண்டியிருக்கும் அல்லவா? இதை தெரிந்து கொள்ள அபாரமான அறிவு வேண்டியதில்லை. குதிரைகளுக்கு இருக்கும் அறிவு கூட போதுமே. அப்படியானால் அந்த அறிவை செலுத்தி இன்னும் கொஞ்சம் யோசித்துப்பார். சிற்பியின் மகள் வயிற்றிலே பிறக்கும் பிள்ளையை பல்லவ சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க முடியுமா? ஏன் முடியாது? அதிலே என்ன கஷ்டம்? நமது அரண்மனை சிம்மாசனம் அப்படி ஒன்றும் அதிக உயரமில்லையே. நான் ஒருவனே தூக்கி அதில் உட்கார வைத்து விடுவேனே. நீ விளையாடுகிறாய் கண்ணா. ஆயன சிற்பியின் பேரன் பல்லவ குலத்து சிம்மாசனத்தில் ஏறுவதற்கு நாட்டார் நகரத்தார் சம்மதிப்பார்களா? நாட்டார் நகரத்தாரை சம்மதிக்க செய்வது என் பொறுப்பு கமலி.
நீ பார்த்து கொண்டே இரு. 2 கையிலும் 2 குதிரைச் சாட்டையை எடுத்துக்கொண்டு போய் நாட்டார் நகரத்தாரின் முதுகில் வெளு வெளு என்று வெளுத்து சம்மதிக்கும்படி செய்கிறேனா இல்லையா பார். அது மட்டுமல்ல கண்ணா, மகேந்திர பல்லவரின் சித்தப்பா பேரன் ஒருவன் வேங்கிபுரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறானே, உனக்கு தெரியாதா? அந்த ஆதித்தவர்மன் பல்லவ சிம்மாசனத்துக்கு போட்டிக்கு வரமாட்டானா? வரமாட்டான் கமலி, வரமாட்டான். வேங்கிபுரம் அடியோடு போய்விட்டது. வேங்கியோடு ஆதித்தவர்மனும் நாசமாய் போய்விட்டான். இனிமேல் வரமாட்டான். மேலும் நமது குமார சக்கரவர்த்தி மற்ற தேசத்து ராஜகுமாரர்களைப் போல் அல்லவே. ஆசைக்கு சிவகாமியை கல்யாணம் செய்து கொண்டு பட்டத்துக்கு இன்னொரு ராஜகுமாரியை கல்யாணம் செய்து கொள்ள மாமல்லர் இணங்க மாட்டார் அல்லவா? அவருடைய சுபாவம் மகேந்திர சக்கரவர்த்திக்கும் நன்றாய் தெரியும். ஏகபத்தினி விரதம் கொண்ட ராமனை போன்றவர் அல்லவா நமது மாமல்லர். ஆமாம் கமலி, சந்தேகமே இல்லை. மாமல்லர் அது விஷயத்தில் ராமனையும் கண்ணனையும் போன்றவர்தான். கோகுலத்து கண்ணனை நான் சொல்லவில்லை, அந்த அயோத்தி ராமனையும் இந்த காஞ்சி கண்ணனையும் போன்றவர் என்று கண்ணபிரான் தன்னை சுட்டிக்காட்டிக் கொள்ளவே கமலிக்கு சிரிப்பு பீறிட்டு கொண்டு வந்தது. சற்று பொறுத்து கண்ணபிரான், கமலி, எனக்கு ஒரே அதிசயமாயிருக்கிறது. இவ்வளவு மர்மமான ராஜரீக விவகாரங்கள் எல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டான். எல்லாம் எனக்கே தெரிந்து விடவில்லை கண்ணா. நானாக யோசித்ததில் கொஞ்சம் தெரிந்தது, ஒட்டு கேட்டதில் மற்றதெல்லாம் தெரிந்தது. என்னத்தை ஒட்டு கேட்டாய்? எப்போது கேட்டாய்? 4-5 நாளுக்கு முன்னால் நீ வீட்டில் இல்லாத போது இங்கே ஒரு மனிதர் வந்திருந்தார் கண்ணா. அவரும் மாமாவும் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். சிவகாமியின் பெயர் காதில் விழவே நான் சுவர் ஓரமாய் நின்று கேட்டேன். இந்த விஷயமெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதோடு என்ன கமலி? இன்னொரு முக்கிய விஷயமும் பேசினார்கள். சொல்லு. சிவகாமிக்கு மாமல்லர் ஓலை எழுதுவதும் அதை நீ கொண்டு போய் கொடுத்து வருவதும் உன் அப்பாவுக்கு தெரிந்திருக்கிறது. அதை பற்றி அந்த புது மனிதரிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆஹா, அந்த கிழக்கோட்டான், இந்த ராவண சந்நியாசி, அந்த ருத்ராட்ச பூனை அப்படியா செய்து கொண்டிருக்கிறது என்றான் கண்ணபிரான். அவனுடைய தந்தையை பற்றித்தான் அவ்வளவு மரியாதையான வார்த்தைகளை சொன்னான். கமலி அவனுடைய வாயை பொத்தினாள். அந்த புது மனிதர் யார் தெரியுமா கமலி என்று கண்ணன் கேட்டான். தெரியாது, அதற்கு முன்னால் அவரை நான் பார்த்ததே இல்லை என்றாள் கமலி. அந்த சமயத்தில் தெருவில் விரைவாக குதிரை பாய்ந்து வரும் சத்தம் கேட்டது. கண்ணன் கமலி இருவரும் பலகனி வழியாக வீதியில் பார்த்தார்கள். 4 கால் பாய்ச்சலில் சென்ற குதிரை மீது ஒருவன் போய்க் கொண்டிருந்தான். அவனுடைய முகம் ஒரு கணம் கண்ணன் வீட்டு பக்கம் திரும்பி மறுகணம் எதிரே நோக்கியது. கமலி, கண்ணா, அவர்தான், அந்த குதிரையில் போகிறவர்தான் அன்றைக்கு வந்து மாமாவுடன் பேசிக் கொண்டிருந்தவர். அவர் யார், உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். தெரியும் கமலி, அவர்தான் ஒற்றர் தலைவன் சத்ருக்னன். மகேந்திர சக்கரவர்த்தியிடம் போய்விட்டு திரும்பி வருகிறான். ஏதோ விசேஷ செய்தி கொண்டு வருகிறான். இதோ போய் தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு கண்ணன் வெளியேறினான். ஒரு நாழிகைக்கெல்லாம் அந்த வீட்டு வாசலில் கடகட என்ற சத்தத்துடன் ரதம் வந்து நின்றது. கண்ணபிரான் ரதத்தின் முன்தட்டில் இருந்து குதித்து உள்ளே ஓடி வந்து சமையற்கட்டிலிருந்து வந்து கொண்டிருந்த கமலியின் மேல் மோதிக்கொண்டான். அவ்வளவு என்ன அவசரம் என்றாள் கமலி. கண்ணபிரான், என்ன அவசரமா? யுத்தத்துக்கு போகிற அவசரம்தான் என்றான். என்ன, யுத்தத்துக்கு போகிறாயா என்று கமலி பாய்ந்து வந்து கண்ணன் கழுத்தை தன் 2 கரங்களாலும் சேர்த்து கட்டிக்கொண்டாள். ஆமாம் கமலி, ஒற்றர் தலைவன் சத்ருக்னன் மகேந்திர சக்கரவர்த்தியிடமிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கிறான். மாமல்லர் போர்க்களத்துக்கு போக சக்கரவர்த்தி அனுமதி கொடுத்து விட்டார். இன்னும் அரை நாழிகையில் மாமல்லர் கிளம்புகிறார் கமலி. நீயும் கிளம்புகிறாயா கண்ணா? நிஜமாகவா? இது என்ன கேள்வி கமலி? மாமல்லர் போனால் நான் அவருடன் போகாமல் எப்படி இருக்க முடியும்? மாமல்லர் சக்கரவர்த்தியின் திருக்குமாரர். நாளைக்கு பல்லவ சிம்மாசனத்தில் ஏறப்போகிறவர். அவர் போர்க்களத்துக்கு போய் யுத்தம் செய்ய வேண்டும். நீ ஏன் போக வேண்டும்? எந்த ராஜா வந்தாலும் எந்த ராஜா போனாலும் நமக்கு என்ன வந்தது? இது என்ன கமலி, நேற்று வரை நீ இப்படியெல்லாம் பேசினதே இல்லையே. நாம் பிறந்த நாட்டுக்கு அபாயம் வந்திருக்கும் போது நமக்கென்ன என்று நாம் வீட்டில் இருப்பதா? நாட்டுக்கு அபாயம், நகரத்துக்கு அபாயம் என்று ஓயாமல் சொல்கிறாயே கண்ணா. அப்படி என்ன அபாயம் வந்துவிட்டது? பல்லவ நாட்டுக்கு இது பொல்லாத காலம் கமலி. வடக்கே இருந்து வாதாபி புலிகேசி மிக பெரிய சைனியத்துடன் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சைனியத்தை தான் சக்கரவர்த்தி தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பக்கத்தில் கங்க நாட்டு ராஜாவுக்கு அதற்குள் அவசரம் பொத்து கொண்டு விட்டது. புலிகேசியின் முன்னால் தான் காஞ்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று மேற்கு திக்கிலிருந்து படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறான்.
கங்க நாட்டு ராஜாவின் பெயர் என்ன தெரியுமா கமலி? துர்விநீதன். துரியோதனுடைய மறு அவதாரம் இவன்தான் போலிருக்கிறது. இந்த துர்விநீதனை எதிர்க்கத்தான் மாமல்லர் கிளம்புகிறார் கமலி. நானும் கிளம்புகிறேன். இத்தனை நாளும் நான் எப்போது வரும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. மனப்பூர்வமாக உற்சாகமாக எனக்கு விடை கொடுத்து அனுப்பு. கண்ணா, நான் என்ன செய்யட்டும்? என் மனதில் ஏனோ உற்சாகமில்லை. என் தங்கை சிவகாமியை நினைக்க மனச்சோர்வு அதிகமாகிறது. அவளுடைய தலைவிதி என்னவோ என்று என்ன ஏக்கமாயிருக்கிறது. ஆகா, முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் விட்டுவிட்டேனே. மகேந்திர சக்கரவர்த்தியை பற்றி நீ என்னவெல்லாமோ சந்தேகப்பட்டாயல்லவா கமலி? அதெல்லாம் சுத்த தப்பு. சக்கரவர்த்தி என்ன சொல்லி அனுப்பியிருக்கிறார் தெரியுமா? மாமல்லரை போர்க்களத்துக்கு போவதற்கு முன்னால் நேரே ஆயனர் வீட்டுக்குச் சென்று ஆயனரையும் சிவகாமியையும் உடனே காஞ்சிக்கோட்டைக்கு அனுப்ப சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நானே அவர்களை ரதத்தில் ஏற்றிக்கொண்டு வந்து இங்கே விட்டு போனாலும் போவேன். மகேந்திர பல்லவரை பற்றி இப்போது என்ன சொல்கிறாய் கமலி? அவர் நல்லவரா பொல்லாதவரா என்று கண்ணபிரான் தலை நிமிர்ந்து கர்வத்துடன் கேட்டான். எப்படியாவது எல்லாம் நன்றாக முடியட்டும் கண்ணா. நீயும் போர்க்களத்திலிருந்து சேமமாய் திரும்பி வர வேண்டும் என்று கமலி கூறியபோது அவள் கண்களிலிருந்து அருவி பெருகியது. 15ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது. 16ஆம் அத்தியாயம். முற்றுகைக்கு ஆயத்தம். கண்ணபிரானும் கமலியும் வாக்குவாதம் செய்து கொண்டிருந்த அதே சமயத்தில் அரண்மனை அந்தப்புரத்தின் முன்வாசல் மண்டபத்தில் அமர்ந்து மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சியான புவன மகாதேவியும் மாமல்ல நரசிம்மரும் தளபதி பரஞ்சோதியும் வார்த்தையாடிக் கொண்டிருந்தார்கள். தேவி, சென்ற 8 மாதங்களாக இந்த கோட்டைக்குள்ளே அடைப்பட்டு கிடக்க நேர்ந்ததன் பொருட்டு குமார சக்கரவர்த்தி ஓயாமல் குறைப்பட்டு கொண்டிருக்கிறாரே. அவர் குறைபடுவதற்கு காரணம் ஒன்றுமே இல்லை. கோட்டை, மதில், நகரம் எல்லாவற்றையும் நான் நன்றாக சுற்றி பார்த்தாகிவிட்டது. இந்த காஞ்சி கோட்டையை ஏறக்குறைய புதிய கோட்டையாகவே செய்துவிட்டிருக்கிறார். தேவேந்திரனும் வித்திராசுரனும் சேர்ந்து படையெடுத்து வந்தாலும் கூட காஞ்சி கோட்டைக்குள்ளே புக முடியாது. வாதாபி புலிகேசியும் தலைக்காட்டு துர்விநீதனும் என்ன செய்துவிடப் போகிறார்கள் என்று தளபதி பரஞ்சோதி கூறினார். கோட்டையை அவ்வளவு பலப்படுத்த மாமல்லன் என்னென்ன காரியங்கள் செய்திருக்கிறான்? நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் பரஞ்சோதி. மாமல்லன் எனக்கு ஒன்றுமே சொல்வதில்லை. அந்த புறத்துக்குள் அடைபட்டு கிடக்க வேண்டிய அபலை ஸ்திரிக்கு யுத்த விஷயங்கள் என்ன தெரியப் போகிறது என்று அவருக்கு எண்ணம் என்றாள் மகேந்திர பல்லவரின் பட்ட மகிழ்ச்சி. அம்மா, அந்த புறத்தில் அடைபட்டு கிடக்கும் அபலை ஸ்திரீ உண்மையில் தாங்களா? நான் அல்லவா பெண்ணிலும் கேடானவனாய் கோட்டைக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறேன். மகேந்திர பல்லவர் இப்படி என்னை வஞ்சிப்பார் என்று நான் நினைக்கவில்லை என்று கூறி மாமல்லர் கைகளை பிசைந்து கொண்டார். குழந்தாய், உன் தந்தையை பற்றி எதுவும் சொல்லாதே. அவர் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அது முன் யோசனையுடனும் தீர்க்க திருஷ்டியுடனும் தான் இருக்கும் என்று புவன மகாதேவி கூறுவதற்குள் பரஞ்சோதி, உண்மை தேவி, உண்மை. மகேந்திர சக்கரவர்த்தியைப் போல் மதிநுட்பமும் முன் யோசனையும் உள்ளவர்களை 7-14 உலகத்திலும் காண முடியாது என்று நான் சத்தியம் செய்வேன் என்றார். ஒருவருக்கு 2 பேராய் சேர்ந்து கொண்டீர்கள் அல்லவா? அப்படியென்றால் நானும் உங்களோடே சேர்ந்து கொள்கிறேன். மகேந்திர பல்லவர் ரொம்பவும் முன் யோசனையுடன் காரியங்களை செய்கிறவர்தான், சந்தேகமில்லை. ஆனால் அவருடைய தந்தை சிம்ம விஷ்ணு மகாராஜா இன்னும் அதிக முன் யோசனை உள்ளவர். ஆகையினால்தான் அவர் துர்நீவிதனுடைய தந்தைக்கு பட்டம் கட்டி வைத்தார். அவரே நேரில் கங்கதேசம் சென்று தம் கையினாலேயே மகுடம் சூட்டினார். அந்த காரியத்துக்கு எவ்வளவு நன்றாய் இப்போது துர்விநீதன் நன்றி செலுத்துகிறான் பாருங்கள். சிங்கமும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கும் போது நடுவில் நரி நுழைவது போல் புலிகேசி படையெடுத்திருக்கும் சமயம் பார்த்து துர்விநீதனும் பல்லவராஜ்யத்தின் மீது படையெடுத்து வருகிறான். அவசரமாக எங்கும் ராத்தங்காமல் துர்விநீதன் தன் சைனியத்துடன் வந்து கொண்டிருக்கிறான். இது தெரிந்தும் நான் இந்த கோட்டைக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் சக்கரவர்த்தியின் மதிநுட்பத்தையும் தீர்க்காலோசனையையும் பற்றி பேசுகிற போது எனக்கு உடம்பெல்லாம் பற்றி எரிகிறது என்று மாமல்லர் கூறுகையில் அவருடைய கண்கள் நெருப்புத் தணலைப் போல் சிவந்து தீப்பொறியை கக்கின. குழந்தாய், வீணாய் நொந்து கொள்ளாதே. கங்கபாடி அரசனின் நன்றியற்ற துரோக செயலை நினைத்தால் எனக்கும் கோபமாய்த்தான் இருக்கிறது. அதற்காக என்ன செய்யலாம்? எதற்கும் காலம் வரவேண்டுமல்லவா என்றாள் புவன மகாதேவி. தேவி, துர்விநீதனுக்கு தக்க தண்டனை கொடுக்க இதற்குள்ளாகவே சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார், சந்தேகமில்லை என்றார் தளபதி பரஞ்சோதி. சக்கரவர்த்தி திட்டம் போட்டிருப்பார், அதை நிறைவேற்றவும் செய்வார்.
ஆனால் நான் ஒருவன் எதற்காக யுவ மகாராஜா, குமார சக்கரவர்த்தி, மாமல்லன் முதலிய பட்டங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன்? அம்மா, பாரத கதையில் வரும் உத்தரகுமாரனை விட கேடானவன் ஒருவன் உண்டு என்றால் அவன் நான்தான். உத்தரகுமாரனாவது போர்க்களத்துக்கு போய்விட்டு திரும்பி ஓடி வந்தான். நானோ அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை. மகாபாரத கதையை எழுதியது போல் இந்த காலத்து கதையை யாராவது எழுதினால் என்னுடைய வீரத்தையும் தீரத்தையும் எவ்வளவு பாராட்டுவார்கள். ஆனாலும் நான் சாந்தமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் இருவரும் சேர்ந்து உபதேசிக்கிறீர்கள் என்று கூறியபோது வீர மாமல்லரின் கண்களில் நீர் ததும்பி நின்றது. அவருடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாதவராயிருந்த பரஞ்சோதி சக்கரவர்த்தினியை நோக்கி, தேவி, பல்லவகுமாரர் தம்மை உத்தரகுமாரனுடன் ஒப்பிட்டுக் கொள்வது கொஞ்சமும் பொருத்தமாயில்லை. மற்ற எல்லாரும் போருக்கு போனபோது உத்திரகுமாரன் என்ன செய்து கொண்டிருந்தான்? தன்னுடைய தங்கை உத்திரகுமாரி நாட்டியம் கற்றுக்கொள்வதை பார்த்து கொண்டு காலம் கழித்தான். மாமல்லர் அப்படி காலம் கழிக்கவில்லையே என்றார். இவ்விதம் அவர் சொல்லி வருகையில் 3 பேருக்கும் சிவகாமியின் நாட்டிய கலை விஷயம் ஞாபகம் வந்தது. மாமல்லரின் முகம் சுருங்கியது. பரஞ்சோதி தாம் நடனக்கலையை பற்றி பிரஸ்தாபித்தது உசித தவறு என்பதை உணர்ந்து கொண்டு, மேலும் யுத்தம் இன்னும் ஆரம்பமாக கூட இல்லையே. மகாபாரத யுத்தத்தை காட்டிலும் எத்தனையோ மடங்கு பெரிய யுத்தம் இனிமேல் தானே நடக்க இருக்கிறது. மாமல்லர் வீர செயல்கள் புரிவதற்கு இனிமேல்தான் சந்தர்ப்பங்கள் வரப்போகின்றன என்றார். போதும் போதும், எத்தனை யுத்தம் நடந்தால்தான் என்ன, எப்பேற்பட்ட சந்தர்ப்பம் வந்தால்தான் என்ன? அப்பா என்னை இந்த கோட்டைக்குள்ளேயே பூட்டி வைக்க மாட்டார் என்பது என்ன நிச்சயம் என்ற மாமல்லர் குதிப்புடன் கேட்டார். புதல்வனின் மனநிலையை கண்ட அன்னை பேச்சை மாற்ற விரும்பி, பரஞ்சோதி, கோட்டையை பத்திரப்படுத்துவதற்கு மாமல்லன் செய்திருக்கும் காரியங்களைப் பற்றி நீ ஒன்றும் சொல்லவில்லையே என்றாள். தேவி, நமது கோட்டை மதிலைச் சுற்றியுள்ள அகலியை தாங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆமாம், 8 மாதங்களுக்கு முன்னால் பார்த்திருக்கிறேன். சக்கரவர்த்தி புறப்பட்டுச் சென்ற பிறகு நான் அரண்மனையை விட்டு வெளிக்கிளம்பவே இல்லை. நானும் 8 மாதங்களுக்கு முன்பு பார்த்ததுதான். முன்னே பார்த்தபோது சிறு கால்வாய் மாதிரி இருந்தது. இப்போது பார்த்தால் சமுத்திரம் மாதிரி அலைமோதி கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் முதலைகள் வாயை பிளந்து கொண்டு காணப்படுகின்றன. வாதாபி சைனியத்தில் எத்தனை பேருக்கு இந்த அகழியில் மோட்சம் கிடைக்கப் போகிறதோ என்றார் பரஞ்சோதி. அகழியில் அவர்கள் இறங்கினால்தானே? பாலங்கள் அமைத்து கொண்டு வந்தால் அல்லது படகிலே வந்தால்? தேவி, அகழியின் அருகில் வருகிறவர்கள் மீது அம்புகளை பொழிய 5000 வில் வீரர்கள் மதில் சுவர்கள் மீது மறைந்து காத்திருப்பார்கள். அப்படியும் அகழியை தாண்டி வருகிறவர்களுக்கு மதில் சுவருக்கும் அகழிக்கும் மத்தியில் எத்தனையோ அதிசயங்கள் காத்து கொண்டிருக்கும். வெளிக்கு தெரியாத பள்ளங்களில் அவர்கள் விழுந்து காலை ஒடித்துக் கொள்வார்கள். ஆங்காங்கே கண்ணுக்கு தெரியாதபடி விரித்திருக்கும் வலைகளிலும் பொறிகளிலும் சிக்கிக் கொள்வார்கள். இவற்றையெல்லாம் மீறி வந்து மதில் சுவர் மேல் ஏற முயலும் சலுக்க வீரர் தலைகளின் மீது மதில் சுவரின் மேல் வைத்திருக்கும் பாறாங்கற்கள் உருண்டு விழும். வாதாபி சைனியம் கடல் போல் பெரியதென்று சொல்கிறார்களே பரஞ்சோதி. லட்சக்கணக்கான வீரர்கள் மனம் வைத்தால் அகழியை ஆங்காங்கே தூர்த்து வழி ஏற்படுத்திக் கொள்ளலாம் அல்லவா? ஆமாம் தேவி, அகழியை தூர்க்கலாம். ஆனால் கோட்டை மதிலை அவ்வளவு சுலபமாக இடிக்க முடியாது. கோட்டை வாசலுக்கு எதிரே அகழியை தூர்த்து கொண்டு யானைகளை ஏவினால் என்ன செய்கிறது? மத்த கஜங்களின் தாக்குதலுக்கு எதிரே கோட்டையின் மரக்கதவுகள் என்ன செய்யும் என்று பட்ட மகிழ்ச்சி கேட்டபோது பரஞ்சோதி எதையோ நினைத்து கொண்டவர் போல் சிரித்தார். அப்பா, ஏன் சிரிக்கிறாய் என்றாள் சக்கரவர்த்தினி. தாங்கள் கேட்டதை நினைத்துத்தான் சிரிக்கிறேன். உண்மைதான் தேவி, வாதாபி வீரர்கள் அப்படித்தான் செய்யப் போகிறார்கள். நமது கோட்டை வாசலுக்கு எதிரே அகழியை தூர்க்கப் போகிறார்கள். அல்லது பெரிய பெரிய மரங்களை வெட்டி கொண்டு வந்து பாலம் போட பார்க்கிறார்கள். போட்டுவிட்டு கோட்டை கதவுகளை தகர்க்க யானைகளை ஏவப் போகிறார்கள். அந்த யானைகளுக்கு முதலில் மதுவை கொடுத்துவிட்டுத்தான் ஏவப் போகிறார்கள். ஆனால் ஹாஹா, அந்த யானைகள் எப்பேற்பட்ட அதிசயத்தை அனுபவிக்கப் போகின்றன! கோட்டை வாசலின் மேல் மண்டபத்தில் இருந்து பக்கத்து மதில் சுவர்களில் மேலிருந்து வஜ்ராயுதம் விழுவது போல் வேல்கள் வந்து அவற்றின் தலை மீது விழும்போது அந்த மதவுண்ட யானைகள் பயங்கரமாய் பிளிரிக்கொண்டு திரும்பி ஓடி வாதாபி வீரர்களை துவைத்து நாசமாக்கப் போகிற காட்சியை நினைத்து பார்க்கையிலேயே எனக்கு சிரிப்பு வருகிறது. இது மட்டுமா, மேலே இருந்து விழுகிற வேல்களுக்கு தப்பி சிற்சில யானைகள் வந்து கதவிலே மோதக்கூடும் அல்லவா? அதனால் கோட்டை கதவு பிளக்கும்போது அந்த யானைகளுக்கு மகத்தான அதிசயம் காத்திருக்கும் தேவி. வெளிக்கதவு பிளந்ததும் உள்ளே நீட்டிக்கொண்டிருக்கும் வேல் முனைகள் அவற்றின் மண்டையை பிளக்கும்போது ஆஹா,
அந்த யானைகள் வந்த வேகத்தைக் காட்டிலும் திரும்பி ஓடும் வேகம் அதிகமாயிராதா என்றார் பரஞ்சோதி. அப்படியா என்று மாமல்லரின் அன்னை அதிசயத்துடன் கேட்டாள். அதுவரையில் மௌனமாயிருந்த மாமல்லர் அப்போது, ஆமம்மா, ஆனால் இந்த ஏற்பாடுகளுக்கெல்லாம் மூல காரணம் யார் தெரியுமா? நமது தளபதி பரஞ்சோதிதான். இவர் முதலில் காஞ்சியில் புகுந்த அன்று மத யானையின் மேல் வேல் எறிய யானை திரும்பி ஓடிற்றல்லவா? அதற்கு மறுநாளே இந்த காஞ்சி மாநகரில் உள்ள கொல்லர்கள் எல்லோரும் வேல்முனைகள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். தளபதி அன்று செய்த காரியத்தினாலேதான் வாதாபியின் யானைப்படையை எதிர்ப்பதற்கு தக்க யோசனை அப்பாவின் மனதில் உதயமாயிற்றாம். இதையெல்லாம் அப்பாவே என்னிடம் சொன்னார் என்று மாமல்லர் பெருமையுடன் கூறி பரஞ்சோதியை அன்புடன் தழுவிக்கொண்டார். தேவி, இந்த 8 மாதத்தில் காஞ்சி நகர் கொல்லர்கள் செய்திருக்கும் வேலையை நேற்று நான் பார்த்தேன். லட்சோப லட்ச வேல்களை செய்து குவித்திருக்கிறார்கள். காஞ்சி நகர் கொல்லர்கள் வெகு கெட்டிக்காரர்கள் அம்மா. நான் கொண்டு வந்திருந்த சோழ நாட்டு வேலை போலவே அவ்வளவையும் செய்திருக்கிறார்கள். என்னையே அவர்கள் ஏமாற செய்துவிட்டார்கள். வடநாட்டுக்கு நான் யாத்திரை சென்றபோது என்னிடம் கொடுக்கப்பட்ட வேல் என்னுடைய சொந்த வேல்தான் என்று எண்ணி நான் ஏமாந்து போனேன். இங்கே திரும்பி வந்ததும் தான் என்னுடைய வேலை மாமல்லர் பத்திரமாய் வைத்திருந்தார் என்று தெரிந்தது. 8 மாதமும் வீணில் கழித்ததாக மாமல்லர் எண்ணுவது பெரும் பிசகு அம்மா. கோட்டை மதில் பாதுகாப்பு காரியம் மட்டுமல்ல, கோட்டையை முற்றுகைக்கு ஆயத்தமாக இன்னும் எவ்வளவோ செய்திருக்கிறார். காஞ்சி மக்களுக்கு 2 வருஷத்துக்கு தேவையான தானியங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றன. நகருக்குள்ளிருந்த அனாவசிய மக்கள் எத்தனையோ பேரை வெளியேற்றியாகிவிட்டது. முக்கியமாக காஞ்சி நகருக்கே அவலட்சணமாயிருந்த காபாலிகர்களை வெளியேற்றுவது பெரிய காரியம். அதற்கு குமார சக்கரவர்த்தி வெகு நல்ல யுத்தியை கையாண்டார். தேவி, காஞ்சியிலுள்ள மதுபான கடைகளையெல்லாம் மூடிவிட வேண்டும் என்று நேற்றைய தினம் கட்டளை போட்டார். இன்றைக்கு அவ்வளவு காபாலிகர்களும் கையில் மண்டை ஓட்டையும் மாட்டுக்கொம்பையும் எடுத்துக்கொண்டு வடக்கு கோட்டை வாசல் வழியாக போய்விட்டார்கள். இப்படி பரஞ்சோதி சொல்லிக்கொண்டே வருகையில் அந்தப்புறத்து செய்தி ஒருத்தி அரண்மனை முன்கட்டிலிருந்து உள்ளே வந்து புவன மகாதேவியின் அருகில் நின்று மெதுவான குரலில் ஏதோ கூறினாள். அதை கேட்ட தேவி முகத்தில் கிளர்ச்சியுடன், மாமல்லா, அப்பாவிடமிருந்து செய்தியுடன் சத்ருகுணன் வந்திருக்கிறானாம் என்று சொன்னாள். மாமல்லர் பரபரப்புடன் எழுந்து போக முயற்சித்த போது, குழந்தாய், சத்ருகுணன் இங்கேயே வரட்டும், செய்தி என்னவென்று நானும் தெரிந்து கொள்கிறேன் என்றாள் அன்னை. 14ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.